காலையில் அப்படியே வாய்க்கால் பக்கம் வயல் பக்கம் வந்து வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு டூ வீலர் எடுத்துக்கிட்டு அப்படியே போனேன். நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் வயல் பக்கம் வாய்க்கால் பக்கம் போகணுன்னா கொஞ்சம் தூரம். சரி, அங்கே போய்ட்டு வண்டி ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போகிறது ஒரு வழக்கம். அப்படி தான் வாய்க்கால் போகிறப்ப வந்து தண்ணி நிறைய திறந்து விட்டுருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் வாய்க்காலில் வந்து தண்ணி அப்படியே பயங்கரமாக ஓடிட்டு இருந்தது. சரி, வண்டி அப்படியே டூ வீலர் வந்து ஓரமாக அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அந்த வாய்க்கால் கரை மேலே போட்டிருக்க பாலத்து மேலே அப்படியே கொஞ்சம் குறுக்கையும் நெடுக்கையும் அப்படியே கொஞ்சம் நடக்கிறது, வாக்கிங்லாம் போகிறது. அப்படி இருக்கப்போ தான் ஒரு பக்கம் வந்து இந்த வாத்துக்காரங்க வந்து இருந்தாங்க. அவங்க ஏகப்பட்ட வாத்து முட்டைகள்லாம் வந்து விற்கிறாங்க. நிறைய பேர் வந்து அங்கே வாத்து முட்டையெல்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க. சரி, அந்த வாத்துக்கள்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு, சரி நம்ம அவ்வளோ தூரம் போனோம், கொஞ்சம் வாத்து முட்டை வாங்கிட்டோம்னா சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அப்படி வாத்து முட்டை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வாத்துகளுடைய கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு ரசிக்கிறது. கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுட்டு, இந்த வாத்துகளோட சத்தம் வந்து பயங்கரமாக இருந்தது. கேட்குறதுக்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு திருப்பி வாய்க்காக்கரையிலே அப்படியே திரும்பி அப்படியே வீட்டுக்கு வந்தேன். இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த வாத்து முட்டையை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அது அழுக்காக இருக்கும், அது கழுவி நம்ம வந்து அந்த வாத்து முட்டையை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம்.